ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் ஹோம். இன்றைக்கி நாம் வெய்யக்கால ஆரம்பமாயிருச்சு. பறவைகளுக்கு விலங்குகளுக்கு தண்ணியும் அந்த சாப்பாடும் வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், தினமுமே காக்காய்க்கு வந்து காலையில் தண்ணி சாப்பாடு எல்லாமே வச்சுருவோம். எங்கள் வீட்டில் ரெகுலராக வைப்போம். அப்படின்னு ஒரு நாள் வைக்கலைன்னா கூட அந்த காக்கா வந்து நம்மளை கூப்பிட்டு கேட்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, பாருங்கள், சாப்பிட்டுட்டு காக்கா தண்ணி குடிச்சிட்டு போகுது. பாருங்கள், நான் நேற்றுக்கு வந்து சப்பாத்தி போட்டிருந்தேன் வீட்டில். அப்போ நான் காலையிலேயே காக்காய்க்கு எல்லாமே வச்சுட்டேன். தண்ணி, ஆகாரம் எல்லாமே வச்சாச்சு. அப்படி வச்சுட்டு சரி நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் காக்காய்க்கு சப்பாத்தி, இன்றைக்கி வச்சாச்சுல அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டே இருக்கிறேன். ஆனால் வந்து காக்கா வந்து எங்கள் வீட்டுக்குள்ளார கேட்டுக்குள்ளார வண்டி 2 வீலர் மேல் நின்று அப்படி காகம் கரையுது, சத்தம் போடுது, கா கா காக்கான்னு ரொம்ப சத்தம் போடுது. அப்புறம் நான் என்னடா இது, நம்ம நாளைக்கு வைக்கலாம்னு நினச்சுமே காக்கா சத்தம் போடுது அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சப்பாத்தியை பிச்சு கொண்டு வச்சேங்க. பிச்சு கொண்டு வச்சதுக்கப்புறம் காக்கா அந்த சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டு போட்டு போகுதுங்க. அது அந்த சப்பாத்தியை சாப்பிடும்போது சப்பாத்தி ஒரு வாய் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் முக்கி தான் சாப்பிடும் எப்போவுமே. அப்படி வைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தால் எனக்கு ஆமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அந்த காக்காய் சப்பாத்தியை விரும்பி அப்படி சாப்பிடுங்க. டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு சப்பாத்தி வச்சோம்னா டக்குன்னு உடனே முடிஞ்சிருங்க. காக்கா விரும்பி சாப்பிடும் சப்பாத்தியை. அப்புறம் அதனால் இப்போ வந்து வெயில் காலம் ஆயிடுச்சு. ரெகுலராக வைக்காதவங்களாக இருந்தால் காகங்களுக்கும் குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் தண்ணியும் ஆகாரமும் வையுங்க. அந்த அந்த வாசல்லையோ இல்லை மொட்டை மாடிலையோ உங்களுக்கு எங்கே வைக்கிறக்கு இடம் இருக்கோ அங்கே வையுங்க. அதே மாதிரி பாருங்கள், பசுமாட்டுக்கு நான் வந்து அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு வடிக்கிற கஞ்சி, சாப்பாடு அரிசி அலசுகிற அந்த தண்ணி, அப்புறம் அந்த உளுந்தெல்லாம் கழுவுனோம்னா அந்த உளுந்து பொட்டு, அப்புறம் வாழைப்பழம் குடித்தோம்னா அந்த வாழைப்பழத்தோல், அப்புறம் அந்த காய்கறிகள் கட் பண்ணோம்னா அதனுடைய வேஸ்டேஜ் எல்லாமே நான் போட்டு வைப்பேங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டு வெளியே அந்த பசுமாடு வரும். பசுமாடு, காளமாடு எல்லாமே வரும். வந்து அது போட்டு போவோங்க. பசுமாடுகளுக்கு அன்னம் வைக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கும் புண்ணியம் கிடைக்கும், நம்ம குழந்தைகளுக்கும் புண்ணியம் கிடைக்குங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் வந்து உங்களை